எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2024 ஆங்கில புது வருடம். இந்த ஆங்கில புது வருடத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பற்றியும், ஒவ்வொரு ராசியினரும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்க போகிறார்கள், இந்த கிரகத்தின் வாயிலாக இந்த பூமியில் பிறந்தக்கூடிய அத்தனை உயிரினங்களும் என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற பத்தி இந்த பதிவில் நான் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மையை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் எந்த கிரகத்தினுடைய பார்வைகள், எந்த கிரகத்தினுடைய பலத்தில் இந்த ஆண்டுகளை நாம் வாழலாம், என்ன மாதிரியாக இந்த வருடங்களை நாம் கடந்து போகலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஜோதிட பதிவாக இது இருக்கும். ஏன்னா வெறுமனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடங்கள் நம்ம இந்த காரியத்தை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படி. ஜோதிடம் என்பது முதல்ல என்ன அப்படின்னா ஒரு வழிகாட்டி. இதை எதை எப்பொழுது எவன் வாயில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துள்ள ஒரு பெட்டகம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம், அது நமக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிற தசாபுத்தியாக இருந்தாலும் அந்த ராசியினுடைய தன்மை, அந்த ராசிநாதனுடைய தன்மை, அந்த ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய வேலை. இப்போ நான் நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு கூட சொன்னோம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகம் என்பது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவருடைய ஜாதகம் என்பது பிறப்பு ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிறப்பு ஜாதகத்தை கோச்சார கிரகங்கள் எப்படியெல்லாம் அதனுடைய வேலைகளை செய்கிறது, அந்த கோச்சார கிரகம் தான் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை தீர்மானிக்கிறது. அப்படி நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய இந்த கோச்சாரங்கள் இந்த கிரக பயிற்சியின் வாயிலாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த மேசராசியினரை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். அப்போ அந்த நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடத்துல கிரகம்லாம் இருக்கான்னு பாருங்க, இந்த இடத்துல இந்த வேலை நடக்கான்னு பாருங்க. அப்படி இந்த இந்த இடத்துல கிரகம் இருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த காரியம் தான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஆமான்னு சொன்னார். உதாரணமா என்ன அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல குரு, அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு, அவருக்கு குரு புத்தி ஆரம்பிச்ச உடனே இப்போ ரிஷப வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக என்னன்னா பேங்க் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்குள்ளது. அப்போ அந்த புத்திநாதன் நடந்த உடனே, அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய புத்தி அவருக்கு ஆரம்பிச்ச உடனே அவர் அடிக்கடி திருவண்ணாமலை பயணமாகிறாரு. திருவண்ணாமலை பக்கத்திலே குடி போயிட்டார். வேலூர்ன்ற இடத்துல அவர் போய் குடி போயிட்டார். வேலூர்ன்ற இடத்துல குடி போய் அங்கே இருந்து அவருடைய குழந்தைய ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஊருக்கு அவங்க பயணமாயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்து பண்ணக்கூடிய விஷயம்னால அடிக்கடி திருவண்ணாமலை பயணமாகிறார்கள். ஏன்? ஒருத்தருடைய கால நிகழ்வு அவருக்கு அத்தனை ஆண்டுகளாக திருவண்ணாமலை பயணமாகின்ற எண்ணத்தை அந்த தசாபுத்தி வரையில கொடுக்குது. அது மாதிரி தான் ஒரு கிரக பெயர்ச்சி வருது அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான பலாபலன்களை கொடுக்குதுங்கிறத ரொம்ப கவனமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை இப்போ செய்யலாமா, இதை வேண்டாமா. ஏன்னா பல பேர் பல பொருளாதார நிலைமையில இருந்துங்க ஒரு வீடு கட்டன்னு ஆரம்பிப்பாங்க. சரியாக ஜாதகத்தை பார்க்காமல், யார் பேரில் மனை வாங்குறதுன்னு பார்க்காம, இல்லை அதனுடைய நுட்பங்களை தெரியாமல் போய் வாங்கி அந்த வீடு பேஸ்மெண்ட்டோடு நிற்கும். சில வீடு பார்த்தீங்க அப்படின்னா லிண்டன் போட்டு அப்படியே நிற்கும், மேலே காங்கிரீட் கூரை போடாமல் நிற்கும். இப்படி முற்றுப்பெறாத செயல்களால் பல பொருளாதாரம் இழந்து அதன் மூலமாக கடனாகி, அதுக்கப்புறம் கடனாகி போச்சு நாங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சுன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தசாபுத்தி 3-12 தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்போ 3-12னா என்ன? 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். 3-12 நடந்தால் அவங்களால என்ன செய்ய முடியும்? முதல்ல இடத்தை விற்கத்தான் முடியுமே தவிர அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தசாபுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கோச்சாரத்தோடு நீங்கள் இணைச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அனைவரும் அனைத்து காரியத்திலையும் சாதிக்கலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாமும் எல்லாமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அதன் வழியில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி. இப்போ மேசராசி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய நிலவரை, வான்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலவரம். அப்படி நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டு ஏப்ரல் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு பகவான் மேசராசியில் பிரவேசிக்கிறார். மேசராசியில ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கிறவரு இந்த மேசராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கிறார். அப்ப ஜென்ம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சுப விரயத்தை கொடுப்பார், குலதெய்வ வழிபாடை கொடுப்பார். நீங்க உங்களுக்கு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சுப காரியத்தை ரொம்ப நாள் தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா இப்ப அதற்கான வேலைகளை அவர் கொடுப்பார். குரு நிக்கிற இடம் பாலாகமாக இருந்தாலும் அதை பாலாகக்கூடிய வேலை என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் சுப விரயத்தை கொடுப்பவரான்னு பார்க்கணும். இதை ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பார்த்து குரு நம்ம இதில் எப்படி இருக்காரு, அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேச ராசியில் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னா அது சார்ந்த பலாபலம் மட்டும்தான் கிடைக்கும்.
ஏன்னா ஜோதிடம் என்பது ஒன்று ஒன்றை தொடுகையில், ஒன்று ஒன்றை பார்க்கையில், ஒன்று ஒன்றோடு இணையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் பல பிரிவுகளாக. ஒன்று ஒன்றை தொடுகையில் அப்படின்னா அது எது அப்படின்னா சந்திரநாடி. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை தொடுகிறது, அடுத்து எந்த கிரகத்தை தொடுகிறது அப்படின்னா அது சந்திரநாடியில் சொல்லுவாங்க. அதே போல நீங்க பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி. ஒருவருடைய கண்ணில் அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா படிக்கிற தன்மையும் பேக் பேஜில் இருக்கக்கூடிய பையன் படிக்கிற தன்மையும் மாறுபடுது. காரணம் என்னன்னா அவன் டீச்சர்கிட்ட வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் அவனுடைய லைஃப் இருக்குது. அவன் அடிக்கடி அவன் என்ன பண்றாங்கன்னு அவங்க உடனடியாக பார்ப்பாங்க, அவங்க செஞ்ச தவறுகளை திருத்துவாங்க. அப்ப கிரகத்துல வந்து நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பார்வை ரீதியாக முதல் என்ன. அப்ப இங்க பாருங்க, மேசராசியில இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு முதல் என்ன கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்கு சுப விரயத்தை இந்த மேசராசியினருக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான கிரகங்கள் எடுத்துட்டோம்னா குருவினுடைய வீட்டுக்கு உங்களுடைய ராசிநாதனுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான், 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் அடிக்கடி உங்களுக்கு கடன்களையும் அல்லது வம்பு வழக்குகளையும் நீங்க தேடி போனாலும் அது உங்களை தேடி வரக்கூடிய தன்மையை கொடுக்கும், வரக்கூடிய தன்மை கிடைக்கும். இதுவும் குறிப்பாக கேது புத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மேசராசினருக்கு யாருக்காவது கேது புத்தி நடந்தது அப்படின்னா, கேது புத்தி நடந்தனா, அது மட்டும் இல்லாமல் யாராவது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்து அந்த நட்சத்திராதிபதி 6ஆம் வீட்டில் பயணமானா 1-6 தொடர்பாச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் வாங்கியே தீருவாங்க. கடன் வம்பு வழக்குகள் இவர்களை தேடி வந்தே தீரும். உடலில் அடிக்கடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்கிறது கேதுங்க. ஒரு பரிசோதனை, மருத்துவ பரிசோதனை, பிளட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் கேது. நீங்க வந்து இந்த டைம்ல ஒரு ரிப்போர்ட்டாவது கண்டிப்பா எடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வருவாங்க. அது மட்டும் அல்லாமல் அடுத்த கிரகமான 12ஆம் வீட்டில் ராகு இருப்பது, 12ஆம் வீட்டிலான விரயஸ்தானத்தில் மேச ராசியினருக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருப்பது ஒரு பெரிய மைனஸ். அந்த மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எப்பயாவது நீங்க வந்து ஒரு வேலைக்காக பணம் கட்டியிருந்தீங்கன்னு வைங்க, ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு வேலைக்காக பணம் கட்டியிருந்தோம்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. வேலைக்காக பணம் கட்டையில அறிஞ்சு தெரிஞ்சு நல்லா பார்த்து கட்டுங்க. இல்லை அப்படின்னா அந்த பணம் விரயமாகும், அந்த பணம் தடையாக ஆரம்பிக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையை விடுறதுக்கு சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி வேலை தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமான்ற எண்ணம் தோன்ற வைக்கக்கூடியது. கடல் கலந்து போயிடலாமான்னு தோணும். ஏன்னா ராகு அந்த எண்ணத்தை கொடுப்பார். 6ஆம் பாவத்தின் மூலமாக கேதுவை தொடர்பு கொண்டு 12ஆம் பாவத்தை செயல்படுத்துவார். வெளிநாடு எங்கேயாவது போயிடலாமா, கண்காணாம போயிடலாமா, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாமான்னு. அது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 6ஆம் பாவத்தில் கேது சஞ்சரிப்பதனால் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படும். சில பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பயணமாகக்கூடிய கேது இப்போது கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து கரெக்டா சித்திரை நட்சத்திரத்துல பயணமாவார். உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரத்துல பயணமாவார். அப்ப கண்டிப்பான முறையில அவங்களை யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு எதிரியாக தோணும். வாழ்க்கையை வெறுத்து விடலாம். ஆறுங்கிறது என்னன்னா தவம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 6ஆம் பாவம் வளர்த்தாதாங்க தவம் செய்ய முடியும். அப்ப என் தவம்னா என்ன, தனிமையா இருக்கிறது, விட்டு போயிடலாமா, ஒரு கூட்டணியா இருந்து. 7ஆம் பாவங்கிறது கூட்டணி. அப்ப 6ஆம் பாவம் என்னன்னா அந்த கூட்டணி விட்டு வெளியே போயிடலாமா, இந்த வாழ்க்கை கூட்டணில இருந்து வெளியே போயிடலாமா, இந்த தொழில இருந்து நம்ம வெளியே போயிடலாமா, இப்படி பலவிதமான சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சிந்தனையை மாற்றும். அது மட்டும் இல்லாம இந்த 6ஆம் இடத்துல கேது வரையில உங்களை மதம் மாற வைக்கிறதுக்கான முயற்சிகளும் அதிகமாக நடைபெறும். நீங்கள் மாற்று மதத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொடுக்க தோணும். பழைய பிளாஷ்பேக்கெல்லாம் நிறைய பேசக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்திலலாம் பின்னோக்கி பார்ப்பாங்க. அந்த கேதுனுடைய புத்தி நடக்கையில் கேதுனுடைய ஆதிக்கத்தில் அவங்க போவோம். அவங்களுக்கு என்ன ஆகும்னா பழைய நினைவுகள், நான் இப்படிலாம் இருந்தேன், இப்போ வாழ்க்கை பாரு இவ்வளோ கஷ்டமாகுது அப்படிங்கிற பலவிதமான புலம்பல்கள். ஏன்னா கேதுனாலே முதல்ல புலம்புவதும் கேது. அமைதியாக போய் 2 விஷயத்தை அவங்க மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகமும் இந்த கோச்சாரத்தை இணைத்து இந்த பலனை பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக உங்களுக்கு பொருந்தி உங்களுடைய வாழ்நாளை எடுத்து தரும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 11ஆம் வீட்டில் வருகிறார். 11ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். அப்ப தொழில் ரீதியான உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. வருமானம் வருவதற்கு சிறிது தாமதமாகும், அவ்வளவுதான். வருமானம் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா சனி அப்படின்னாலே முதல்ல நீண்ட காலமாக கொடுக்கக்கூடியது. எப்படி அப்படின்னா இப்ப சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1 வருட காலம் உங்களுக்கு இந்த வருடத்தில் 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சத்தை மாதம் இதே குருவா இருந்தா ஒரே நாள்ல 10 லட்சம் மொத்தமா கொடுத்துரும். ஆனா சனி பகவான் வரையில என்ன பண்ணோம் அப்படின்னா மாதம்
கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் 80,000 உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தை உங்களுக்கான விஷயத்தை கொடுக்கும். சனிங்கிறது என்ன அப்படின்னா சில்லறை காசுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள், இந்த மேசராசியில் தெருவோர கடைகள் வச்சிருக்கவங்க, சில்லறை வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு காலகட்டம். அவங்க இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சில்லறை இதெல்லாம் பண்ணுறவங்க பழனி முருகனை ஒரு தடவை வழிபாடு செய்வதும், பழனி முருகனுடைய சன்னதிக்கு போய் வழிபாடு செய்வதும், இந்த காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பாக மொட்டை அடிப்பாங்க. ஒரு வேண்டுதல் வச்சு மேசராசிக்காரங்க இந்த காலத்தில் மொட்டை அடிப்பாங்க. அப்படி ஒரு வேண்டுதல் இருந்தால் உடனடியாக அதை நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு பலமாக லாபஸ்தானத்தில் இயங்குறாருன்னா, இப்போ என்ன, நான் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தை சொல்கிறேன். எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரக காரகத்தையும் அந்த கிரக தொழிலையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை டக்குன்னு மேலே இருந்துடும். அதே போல் எந்த கிரகம் மைனஸாக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உணவுகளையோ உறவுகளையோ நீங்கள் திட்டவும் கூடாது. அந்த உணவுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தோம்னா அது உங்களுக்கு பலமாகும். அந்த கிரகத்தின் மூலமாக மற்றவர்கள், ஏன்னா ஒரு சாபத்தை நீங்கள் போக்கணும்னா, நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு ராமர் இருந்தார். ராமருடைய பாதத்தை தொட்டவுடன் அகலிகை சாப நிவர்த்தி வந்தான். ஏன்னா பாதம் தொட்டா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம். அப்ப ஒரு கெட்டுப்போன கிரகத்தினுடைய தசாபுத்தி வரையிலையோ அல்லது அந்த கெட்டுப்போன கிரகத்தினுடைய கோச்சாரம் உங்களை பாதிக்கையிலையோ அந்த கிரகக்கார உணவுகளை நீங்க மற்றவர்களுக்கு தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகக்காரகம் பலமாக செயல்பட ஆரம்பிக்கும். தலைக்கு வந்தது தலப்பாயோட போன மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பலமான விஷயம் என்னன்னா குழந்தைங்கிறது இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் பயணமாவார். கண்டிப்பாக நீங்கள் தந்தையாரை வந்து பார்த்துக்கிறதும், ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுமே வருட ஆரம்பத்தில் சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய தகப்பனாரை போய் நீங்கள் பார்த்துட்டு வரதும், அவங்களுக்கான ஒரு உதவிகள் செய்கிறதும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனங்கள் வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்க கேதுவின் வாயிலாக உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ங்கிறது தாங்க முதுகு, அந்த முதுகு தண்டுவடம். அப்போ தண்டுவடத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அந்த தண்டுவட பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான மெடிசன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்தில் கேது இருக்கையில், 6ங்கிறது மருத்துவம். அப்போ கேது இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ பொருட்களை கையில் வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு மருத்துவ சார்ந்த பொருட்களை கையில் வச்சுக்கோங்க. ஒரு மருத்துவம் சார்ந்த நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய டேப்லெட்லாம் சரியாக இருக்கா, அந்த பொருளெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரிவர பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாரும் நீங்கள் உதவி செய்யணும். இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு மருத்துவத்திற்காக உதவி செய்வது, மருத்துவத்துக்காக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தேரும். காலபுருஷனுடைய 6வது வீடு, 2வது இப்பொழுது 6வது வீடு இயங்குகிறது அப்படின்னா கண்டிப்பாக வயிறுகளில் கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தை சரியாக வச்சுக்கோங்க. உணவுப் பொருட்களை சரிவர வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை வெளி உணவு முறைகளை கையாளுவாங்க. இந்த கேது வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பல மாமிச பிரியர்களாக இருந்தவங்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட்டில்டுக்குள்ள, ஒரு சைவ வகை உணவுக்குள்ள வந்து இந்த உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும், இந்த உணவுகள் தான் நம்ம பண்ணணும், நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற கண்ட்ரோலுக்குள்ள அவங்க வந்துச்சு அப்படின்னாலே அவங்களே தீர்மானிச்சுக்கோங்க, நீங்கள் கேதுவின் பிடியில் இருக்கிறீர்கள். சரி, அதுக்கு என்ன பரிகாரங்க? இந்த கேதுனுடைய பிடியில நாம் இருக்கிறோம், இதற்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னா, கேது என்பது விநாயக பெருமானை குறிக்கக்கூடியது. அதில் சரியாக கேது அஸ்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது, அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து தினம் தண்ணி ஊற்றி அவங்களுக்கான அர்ச்சனை முறைகள், அவங்களுக்கான மந்திரங்களை, அவங்களுக்கான உபாசனை முறைகள் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், எதிரிகள் நீங்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, 12 என்பது படுத்திருக்கக்கூடிய ராகு என்பது பெரிய தெய்வம் அப்படின்னா மாசாணி அம்மனை வழிபாடு செய்யக்கூடியதும், மாசாணி அம்மனுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சு செய்யக்கூடியது ரொம்ப நல்லது. மாற்று மதத்தினரிடையும் நல்லா கவனமாக கேளுங்க, மாற்று மதத்தினரையும், 2வது மாற்று மொழி பேசக்கூடியவங்க கிட்டேயே ரொம்ப கவனமாக இருங்க. கூட்டு தொழிலாக இருந்தால் அது இப்போதைக்கு வேண்டாம். மேசராசினர் தனிச்சையாக தொழில் பண்ணுங்க. 2வது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா
டாப்பில் இருப்பீங்க. இது வந்து சத்தியமான, அதாவது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிற ஒரு காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இது. வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய நம்பர்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.